ஹாய் ஹலோ வெல்கம் டு லோட்டஸ் டிஎன்பிஎஸ்சி. நீங்கள் அப்கமிங் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போது ஜிகேல இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பாலிட்டிலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். அந்த பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆர்டிக்கலை நம்ம எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம அப்கமிங்கில் பார்க்க போகிறோம். டெய்லியும் நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுனால ஈஸியாகவே நமக்கு மெமரைஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோன்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். அதாவது நம்ம இந்தியாவோட பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி விவரிக்கிறது தான் ஆர்டிக்கல் 1. அதாவது இந்தியா தட் இஸ் பாரத். பாரதம் அப்படிங்கிறது பழமையான பெயர், இந்தியாங்கிறது மாடர்ன் நேம். ஆர்டிக்கல் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது புதிய மாநிலங்களை வந்து நம்ம அனுமதிக்கிறது இல்லைன்னா ஏற்படுத்துறது, அது தொடர்பான விதிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 2 வந்து டீல் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 3 ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதனோட பேர், நேம்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ், இதெல்லாமே. அதாவது ஒரு புதிய ஏற்கனவே இருக்கும் இல்லைங்களா, நம்ம இந்தியா உள்ளே இருக்கிற மாநிலங்களில் வந்து அதனோட எல்கையை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறது, பேரை மாத்திரம். இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரித்து அதை வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தனி ஒரு ஸ்டேட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்கிற மாநிலங்களை நம்ம மாற்றி எழுதுறது தான் ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல நம்ம ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் 3யில் உள்ள சேஞ்சஸ் இருக்குது இல்லை, அதை வந்து நம்மளோட ஷெட்யூல்ஸ் அட்டவணையில் வந்து முதல் மற்றும் 4வது அட்டவணையில் வந்து திருத்தம் செய்கிறதுக்கு, இணைப்புகளை சேர்க்கிறதுக்கு, நேர்விகாரியங்கள்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் 2 and 3யில் உள்ளதை பார்க்குறது தான் இந்த ஆர்டிக்கல் 4. தேங்க்யூ.